அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. அந்த வேத வசனத்தின் மேல கரங்களை வைத்து எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஒரு ஜெபம் பண்ணுவோமா? சோத்திரம், எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பழைய ஒரு பாடல், கீர்த்தனை பாடலின் ஒரு கவியை பாடும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. திருபாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருபாதம் சேராமல் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. உலையில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம், உலையில் மெழுகு போல் நெஞ்சம், மலையாதும் திருவடி வணங்கினே தஞ்சம், மலையாதும் திருவடி வணங்கினே தஞ்சம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, உமது வார்த்தைக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் திருச்சபைக்கு எழுதின இந்த பொதுவான நிருபத்தில் சொல்லுகிறார், ஆமென், ஆண்டுடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஆமென். அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு நேராய் கவனமாயிருக்கிறது. அல்லேலூயா. தீமை செய்கிறவர்களுக்கு அவருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. ஆக 3 வார்த்தையை நம்ம அங்கே அண்டர்லைன் பண்ணணும். நோக்கம், கவனம், விரோதம். ஆமென். அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. நம்மை ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி அபயமிடும்போது அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லி கூப்பிடுகிறோம் என்பதை கர்த்தர் கவனமாய் கேட்கிற தேவனை நம்ம ஆராதிப்பது எவ்வளோ சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி, நம்மை பார்க்கிற தேவன், நம்மை கேட்கிற தேவன். அல்லேலூயா. உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். இந்த பேதுரு அவர்கள் சும்மா எழுதல, வசனத்தெல்லாம் நல்ல ருசி பார்த்து, ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. அவர் லார்ட் இஸ் குட் என்பதை ருசித்து சொல்லணுங்க. இவர் சொல்றாரு, நீதிமான்கள் கூப்பிடுகையில் அவர் கவனமாயிருக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை கொஞ்சம் உற்று கவனிச்சா அதிலே பன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? நீதிமான்னு சொல்லல, நீதிமான்கள், நீதிமான்கள் அவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டு ஜெபத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே வலியுறுத்துகிறார். சபை எப்படி ஜெபிக்கணும்? கூட்டாக ஜெபிக்கணும், குழுவாக ஜெபிக்கணும், குடும்பமாக ஜெபிக்கணும். சபையாக வந்து ஜெபிக்கிற ஜெபம் அத்தனை வல்லமை உள்ளது. விசுவாசிக்கிறீங்களா? சபையில வந்து ஜெபிக்க வேண்டும். சபையார் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அது உபவாசத்தோடு, ஊக்கமாக, ஒரு மனதோடு, ஒரு நோக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் அத்தனை உண்மை உள்ள ஜெபம். அது மிகுந்த பலனை தரும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆகவேதான் பக்தன் அழகா சொல்றார், அவருடைய பாதத்தை நான் சேராமல் இருப்பேனோ. ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் குழுவாக, சபையாக ஜெபிக்க சொல்லி வலியுறுத்துகிறார். ஆமென். தனி ஜெபம் நல்லது, குடும்ப ஜெபம் நல்லது. அதை விட சிறந்த ஜெபம் சபையில வந்து குழுவாக ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். கொரோனாக்கு அப்புறம் தான் இப்படி நம்ம முழங்காறு படிக்கிட்டு சபையில ஜெபிக்கிறோம். ஏன்னா அந்த கொரோனாவில் நான் உணர்ந்து கொண்டேன். அருமையான மோகன் சிலாசரஸ் அவங்க அருமையான ஒரு ஆலோசனை சொன்னாங்க. சபையில் அதிகமாக ஜெபிக்கிறதே இல்லை அப்படின்னாங்க.
அது ரொம்ப இந்த குறிப்பு என்னை தொட்டது. ஆகவே சோத்திரம், அதிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்தேன். சபையார் முழங்கார் படியிட்டு ஊக்கமாக கருத்தாக ஜெபிக்கிற ஜெபம் அத்தனை வல்லமை உள்ளது. ஆமென். இன்னைக்கு அதை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு காரியத்தை எழுதிருக்கிறாருன்னா டேஸ்ட் பண்ணாம எழுதல, ருசிக்காம எழுதல. அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை மனதில் வைத்து அதை எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். சபையார் ஜெபித்தார்கள். எப்படி ஜெபித்தார்கள்? ஊக்கமாய் ஜெபித்தார்கள். என்ன ஜெபித்தார்கள்? ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான், எங்களுடைய பாஸ்டரை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் சிறையிருப்பில் இருந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஆமென். 7 நாள் ஜெபித்தாங்க. 7வது நாள் இரவிலே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஆமென். நம்ம ஜெபம் விடாப்பிடியான ஜெபமா இருந்தா அதற்கு மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. ஆமென். ஊக்கமான ஜெபம், விடாப்பிடியான ஜெபம், இடைவிடாத ஜெபம், ஒரு மன ஜெபம், ஊக்கத்தோடு கூடிய ஜெபம், ஒரே நோக்கம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களை தேவன் விடுதலை செய்ய வேண்டும் என்று இரவு பகலாக சபையார் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆமென் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள்? ரட்சிக்கப்படாதவர்கள் பிசாசின் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ரட்சிப்பை அவர்களால் காண முடியவில்லை. சிறைச்சாலை என்ற இருளில் ஆமென் போர் சேவகர்கள் மத்தியிலே இந்த பேதுரு அவர்கள் ஆமென் இரவு பகலாக 7 நாள் சிறையிருப்பு. இன்றைக்கு நாம ஜெபிக்க போகிறோம். ஊக்கமான ஜெபம் ஸ்தோத்திரம் மிகுந்த பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆக பேதுரு அவர்கள் 7 நாட்கள் இரவு பகலாக சிறைச்சாலையின் அனுபவம். இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 5 விதமான நபர்கள் வருகிறார்கள். நான் சுருக்கமா அதன் பின்னணியை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் இந்த செய்தியின் அந்த கருப்பொருளுக்கு போகும்படி நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் என்னோட ஆயத்தமா இருக்கிறீங்க? சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா. இந்த 12ஆம் அதிகாரத்தில் முதல் வருகிற நபர் யார் அப்படின்னா ஏரோது. ஏரோது ராஜா முதலாவது வருகிறார். 2வது யாக்கோபு வருகிறார். ஆண்டவருக்கு அருகில் இருந்த நெருங்கிய சீஷன். யாரெல்லாம்? 3 பேர் ரொம்ப நெருங்கிய சீஷர்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேர் 12 சீஷர்கள் இருந்தாலும் இந்த 3 பேரை பக்கத்தில் வச்சுக்குவார். நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்ற வேண்டும். ஜெபிக்கிறவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். லூக்கா 9:28. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபிக்கிறதற்கு இந்த 3 பேரை பக்கத்திலே வச்சுக்குவார் ஆண்டவர். நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையா பேசுறவங்களெல்லாம் தூரத்தில் வச்சுக்குவாங்க, பக்கத்தில் விடாதீங்க. உங்க சிந்தையும் கெடுத்து உங்க வாழ்க்கையும் கெடுத்துருவாங்க. அவங்களுக்கா ஜெபியுங்க. எதிர்மறையான அந்த சிந்தனை மாறட்டும். ஆண்டவரை பாருங்க. பேதுரு, யாக்கோபு, யோவானை அருகிலே கூட்டிக் கொண்டே நடந்தார். இந்த காலை வேளையில ஏசப்பாவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? அதற்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 9:29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய முக ரூபம் வண்டர்ஃபுல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் ஜெபிக்கும் போது அவருடைய முக ரூபம் மாறிற்று. ஆமென். ஜெபிக்கிற இடத்துல முகம் பிரகாசிக்கும், ஒரு வெளிச்சம் இருக்குங்க. ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு வசனத்தையாவது சொல்லுவோமா இல்லையா?
ஒரு வசனத்தையாவது உச்சரிப்போம். அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும், விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அதுல அவநம்பிக்கை இருக்காது, அதைரியம் இருக்காது, சோம்பேறித்தனம் இருக்காது. சோதிக்கும் போது ஆண்டுடைய முக ரூபம் பிரகாசித்தது, மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஜெபிக்கிறவர்களை அருகிலே வைத்துக் கொண்டார். அதுல ஒருவர் தான் யாரு? யாக்கோபு. ஆமென். சிலர் நினைக்கலாம், பல கேள்விகள் உங்க இருதயத்தில் இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் ஆமென் அழகாக விடையளித்து உங்களை தேற்றி திடப்படுத்தி இந்த ஆராதனை முடியும் போது நான் விசுவாசிக்கிறேன், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நீங்கள் கடந்து செல்வீங்க. அல்லேலூயா. உங்கள் கேள்விக்குள்ள எல்லா பதிலையும் ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு தருவாராக. ஆமென். இந்த 12ஆம் அதிகாரத்தில் 5 விதமான நபர்களை நான் சொன்னேன். முதலாவது யாரு? ஏரோது. இரண்டாவது யாக்கோபு. மூன்றாவது பேதுரு. நான்காவது சபையார். ஐந்தாவது தேவதூதன். அல்லேலூயா. இந்த ஏரோதை குறித்து நான் சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். இந்த ஏரோது ராஜா மனிதரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தான். மேன் பிளீசிங் மேன். மனிதனையே பிரியப்படுத்துவது, புகழ்ச்சியையே கேட்பது, அதற்காகவே வாழ்வது, செய்ததெல்லாம் துரோகம். ஆமென். அவ்வளவு கொலை குற்றங்கள் கண்டுகொள்வதில். ஆனா அது மனிதர்களுக்கு பிரியமாய் இருந்ததுனால துணிகரமாய் பாவம் செய்தான். ஆமென். சில மதியினம் ஒட்டி இருக்கும், அது பிரம்பு அகற்றும் என்று நீதிமொழிகள்ல பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை சில நேரத்தில் பிரம்பாக வெளிப்படும். எத்தனை பேர் கர்த்தருடைய அந்த சிற்றையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் தகப்பன பிள்ளைகளாக பாவிக்கிறதுனால நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு தகப்பனாக ஆண்டவர் வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஓ பரமபிதா, இந்த இடத்துல தகப்பனாக வந்து சில மதியினங்களை நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், மனிதனை பிரியப்படுத்தவே முடியாது. ஆமே. ஒரு மனுஷனை நீங்க பிரியப்படுத்திட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்க வாழ்க்கையில மட்டும் மாமியாரை பிரியப்படுத்திருப்பீங்களா? மருமகளை பிரியப்படுத்த முடியுமா? மருமகனை கவனிங்க, யாரோட ஆண்டவர் பேசுகிறான்னு தெரியல. மனிதனை பிரியப்படுத்தி தோற்று போய் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு காரியத்தை முடிவெடுங்கள், நான் கர்த்தரையே பிரியப்படுத்துவேன். ஆமே. இந்த ஏரோது மனிதனை பிரியப்படுத்துகிறவன், மனிதனை மகிழ்விக்கிறவன். சிலர் 12:1-2. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். கவனிங்க, ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்த தொடங்கினான். He was a political man. அரசியல் இருக்கிறார். சபையை துன்பப்படுத்துவது மெஜாரிட்டி பீப்புளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா they are minority people, மிக குறைந்த ஜனம். யூதர்கள் 2 பிரிவாக பிரிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள். இயேசு கிறிஸ்துவை மேசியாதான் ஏற்றுக்கிட்ட ஒரு குரூப் இருந்துச்சு, அவர்கள் ஆதி திருச்சபை விசுவாசிகள். அல்லேலூயா. இவர்களை துன்பப்படுத்தும் போது இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மெஜாரிட்டி ஜூஸ் பீப்புள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவன் தான் சரியான தலைவன் அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதற்காகவே துன்புறுத்துவதில் அவன் ரொம்ப கருத்தாய் இருந்தான். கவனிங்க, அதன் விளைவு யாக்கோபையே போட்டு சாச்சிட்டார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 12:2 வாசிக்க கேட்போம். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இந்த ஒரு வசனம் நமக்கு அநேக படிப்பினைகளை தருகிறது. எப்படி பாஸ்டர் அப்படின்னா, யாக்கோபு தேவனுக்கு அருகிலே இருந்தவர். ஆமென். இயேசுவோடு இப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், இயேசுவோடு கூட நடந்தாரே, வாக் வித் காட், கர்த்தரோடு நடந்த தேவதாசன் அல்லவா, இவருக்கு இப்படிப்பட்ட சம்பவத்தை ஆண்டவர் ஏன் அனுமதித்தார்? நம்முடைய வாழ்க்கையில கேள்வி வருகிறது இல்ல? பல கேள்விகள் நமக்கு வருகிறது. எப்படி வருகிறது? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துயர சம்பவத்தை அனுமதிக்கலாமா? இப்படிப்பட்ட விபத்தை நான் சந்திக்கலாமா? இப்படிப்பட்ட ஆபத்து எனக்கு வரலாமா? வரும். அல்லேலூயா. 2ஆம் வசனம் எவ்வளவு கிளியரா சொல்லுது. ரொம்ப விளக்கமா சொல்லல, சுருக்கமா சொல்லுது. ஆண்டவர் அருகிலே இருந்தவர்.
யாக்கோபு, ஜேம்ஸ், யோவானும் இந்த யாக்கோபும் உடன் பிறந்த சகோதரர்கள், செபதேயுவின் குமாரர்கள். கவனிங்க, நமக்கு ஒரு கேள்வி, நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட இழப்பு வரலாமா? இந்த வியாதி எனக்கு வரலாமா? அப்படின்னா வரும். கவனிங்க, இதுக்குரிய பதில் தான் இது. 2ஆம் வசனம், இதெல்லாம் பரலோகத்தின் சிங்காசனம் தீர்மானிப்பது. ஆமென். ஆண்டவருடைய இறையாண்மைக்கு அடுத்த காரியத்தில் தலையிடுவது நமக்கு உகந்ததல்ல. ஆமென். அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இவனை ஏரோது ராஜாவினால் கொலை செய்ய அனுமதித்தார். அதே அருகில் இருந்த பேதுருவை அடுத்த நாள் கொலை, அடுத்த நாள் சிரசேதம். ஆனா அனுமதிக்கலங்க கர்த்தர். he is not permitting. why? அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் பரலோகத்தின் சிங்காசனத்தின் இறையாண்மை தீர்மானிக்க வேண்டியது. ஆமென். அதற்கு அடுத்த காரியத்தில், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, அவர்களுக்கு நடப்பதே இல்லையே, அப்ப நான் என்ன பாவம் செஞ்சேன்? கவனிங்க, இதெல்லாம் இலைமறை காய். ஆமென். சில பழங்கள் தான் மரத்தில் தெரியும், எல்லா பழமும் தெரியாது. சில பழங்கள் இலை மறைத்து விடும். இதெல்லாம் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள். ஆமென். அதெல்லாம் கர்த்தருடைய சித்தம். தேவ சித்தத்துக்கு அடுத்த காரியத்தில் தலையிட வேண்டாம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12 பேரில் முதலாவது மரித்தவரும் இவர் தான். கடைசி மரித்தது யார் அப்படின்னா ஜான், இவருடைய சகோதரர். அதெல்லாம் தீர்மானிக்கிறது கர்த்தர். நம்ம எவ்வளோ காலம் வாழ்றது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தோம், கர்த்தருக்காக என்ன செய்தோம், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு சேவை செய்தோம் என்பதுதான் முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவர் 100 வயசு வாழ்ந்திருக்கலாமே, வெறும் 33 வருஷங்க. இளம் வயது கொடூரமாக கொலை செய்தார்களே. எல்லாவற்றுக்கும் நமக்கு திருஷ்டாந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. இளம் வயதில் மரணம் வந்தா அதை ஏற்றுக்கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இங்கே 30 40 வயசு தான் இருக்கும் யாக்கோபுக்கு. ஆண்டவருக்கு அருகிலே இருந்தவர், கொலை செய்யப்பட்டான். அவனை பற்றி பெருசா ஒன்றும் சொல்லவே இல்லை. எல்லாம் அவருடைய விருப்பப்படி நடக்கட்டும். எத்தனை பேர் அனுமதிக்கிறீங்க அப்படி? அல்லேலூயா. அவர் விருப்பப்படி என் வாழ்க்கை போகட்டும் ஆண்டவரே. நீங்க எதை செஞ்சாலும் நன்மைக்காகவே செய்வீர்கள். ஆமென். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு யோசேப்பு அடிக்கடி சொல்லுவார், அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தீமைக்காக இதை செஞ்சீங்க, தீமைன்னு நினைக்க வேண்டாம். பிற்காலத்தில் அந்த பஞ்சம் வரும்போது எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு ஜீவரட்சணை செய்யும்படி ஆண்டவர் இந்த தீமையை நன்மையாக மாற்றினார். நல்ல கரங்களை தட்டி, இன்றைக்கு சில தீமைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கலாம், அந்த தீமைகள் எதிர்காலத்தில் உனக்கு நன்மையாய் மாறும் என்று ஆவியானவர் உரைக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபனேசர் நீர்தான் ஐயா. இதுவரை கரங்களை தட்டி பாடலாமா? சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே. சொல்லுவோம். ஆமென். எல்லாமே எல்லாமே. அல்லேலூயா. ஏரோது ஆண்டவருக்கு அருகில் இருந்த நெருங்கிய சீசன் பக்தன் யாக்கோபை சிரச்சேதம் பண்ணான், கொலை செய்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று, அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. ஏற்கனவே சொன்னேன், ஏரோது ராஜா யாரு? மனிதரை
பிரியப்படுத்துகிறவன். இப்படி சபையை துன்புறுத்துவது, யாக்கோபை கொலை செய்தது மிகவும் ஜனங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லி அடுத்து இந்த ஆதி திருச்சபையின் அப்போஸ்தல ஸ்தாபகரான பேதுருவை பிடிக்கிறான். கவனிங்க, எப்படி இருக்கும் சபைக்கு மிகுந்த துக்கம். எங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் மரிக்க கூடாது, ஏற்கனவே ஒன்றை நாங்கள் இழந்து விட்டோம், யாக்கோபு அவர்களை இழந்து விட்டோமே, கொலை செய்து விட்டானே, பேதுருவை நாங்கள் இழக்க கூடாது என்று சொல்லி திருச்சபையார் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். சபையை துன்புறுத்தினான், யாக்கோபை கொலை செய்தான், இதெல்லாம் ஜனங்களுக்கு பிடித்திருந்தது. ஆகவே பேதுருவை அரெஸ்ட் பண்றான். கவனிங்க, நம்ம வாழ்க்கையில மற்றவர்களை பிரியப்படுத்த சில துரோகங்களை நம்ம செஞ்சிடக்கூடாது. ஆமென். ரொம்ப கவனமா இருக்கணும். ஏரோது போல நம்ம வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. ஏரோது மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காகவே வாழ்ந்தான் ஐயா. முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு தேவ தூதன் வந்து அவனை அடித்தான், புழுத்து இறந்தான். அந்த வசனத்தை வாசிச்சு அடுத்த நம்ம கேரக்டரை தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 12:21 வாசிக்க கேட்போம். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். மனுஷரை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை அழிவு. ஹல்லேலூயா. தேவ தூதன் இறங்கி வந்து அவனை அழித்தே போடுகிறான். இதெல்லாம் உணர்ந்த பக்தன் பேதுரு தான் எழுதின முதலாம் பொதுவான நிருபத்தில் வாசிக்க கேட்டோம். என்ன வாசிக்க கேட்டோம்? அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். இந்த சரித்திர பின்னணியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கு தான் அவர் எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 3:12. இப்போ வாசிங்க, இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். 12 வாசிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவனாகிய ஏரோதுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்துக்கும் பின்னணி இருக்கிறது, சும்மா எழுதல. அல்லேலூயா. அவ்வளோ டேஸ்டட், நல்ல ருசி பார்த்து எழுதியிருக்கிறார். இதே சபையார் ஜெபித்ததுனால ஆண்டவர் என்னை தமது ஜனத்தாருடைய ஜெபத்தை கேட்டு என்னை விடுவித்தார். அதே எந்த ஏரோது என்னை அரெஸ்ட் பண்ணானோ அவனுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்களை பகைச்சிருக்கலாம், சிலர் உங்களை சிறைவாசகம் வைப்பது போல உங்களை தனிமைப்படுத்தி உங்களை கொடூரமாக கொடுமைப்படுத்தலாம். பயப்படாதீங்க. கர்த்தருடைய முகம் உங்களை பகைக்கிற சத்துருக்கு விரோதமாய் இருக்கிறது என்று ஆவியானவர் உரைக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சோத்திரம். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. ஏரோது ராஜா மனிதரை பிரியப்படுத்தினான், விளைவு அழிவு. தேவஜனம் கவனமா இருக்கணும். அடுத்து சபையார். ஆமென். இப்போ சபையார் ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு கொலை நடந்துருச்சு, இன்னும் அப்போஸ்தலனாகிய பேதுருவை சபை இழக்கக்கூடாது. அவர் ஒரு ஸ்தாபகர், அவர் தான் ஃபவுண்டர்னு சொல்லி திருச்சபை வரலாறு சரித்திரங்கள் சொல்லுகிறது. இந்த ஆதி திருச்சபையில் அவர் தான் ஒரு முக்கியஸ்தர், மூத்த ஊழியர் பேதுரு அவர்கள். அவருக்கு தானே பொறுப்பு கொடுத்தார். நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, நீ என் ஆடுகளை. பார்த்தீங்களா, பிரதான பதவி அவருக்கு தான். அவரை போய் சிறை வச்சுட்டாங்களே, ரொம்ப துக்கம் சபைக்கு. கவனிங்க, ஊக்கமா ஜபித்தார்கள். எத்தனை நாள் ஜபித்தாங்க அப்படின்னா, ஏரோது ராஜா ரொம்ப விவரமானவர்.
ஏன் அப்படின்னா பஸ்கா நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பஸ்காவின் நாட்கள். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். பஸ்கா பண்டிகை முடிந்தவுடன் அடுத்த நாள் இவனை கொலை செய்யணும். பண்டிகையில நிறைய ஜனங்கள் வெளியிலிருந்து வந்திருப்பாங்க. அகில உலகத்திலிருந்து, கிரேக்க தேசத்திலிருந்து, இப்படி எகிப்திலிருந்து எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆசரிப்பாங்க. அப்போ ஒரு கொலை செஞ்சுட்டா மாட்டிக்குவார். இவரை குறை சொல்லிடுவாங்க. இந்த பஸ்கா முடியட்டும், இவனை கொலை செஞ்சுக்கலாம். இப்போ பிரச்சனையா கூட்டமான இந்த நேரத்தில் கொலை செஞ்சோம்னா பிரச்சனை கூடிருன்னு சொல்லி ரொம்ப ஞானமா செயல்படுகிறார் நமது தேவன். ஏரோதை விட ஞானம் உள்ளவர். அல்லேலூயா, ஆமென். ஞானமா செயல்படுறார். பஸ்கா அப்ப யாராவது கொலை செஞ்சா யூதர்களுக்கு பிடிக்காது. பஸ்காவின் போது எந்த ஒரு மரணம் சம்பவிக்க கூடாது. அப்படி சம்பவித்தால் யூதர்கள் அதை அருவருப்பா நினைப்பாங்க. யூதர்களை பிரியப்படுத்த கூட்டத்தை கலைந்து வெளியே போக அவன் காத்திருந்தான். ஆகவே 4 அடுக்கு பாதுகாப்பு, 4 சேவர்கள், ஒரு அடுக்குல 4 சேவகர், சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. 4 soldiers are there. அப்போ 16 சேவகரை நிறுத்தி இந்த பேதுரு எஸ்கேப் ஆயிடக்கூடாது. பஸ்கா முடிந்த அடுத்த நாள் பேதுரு கொலை செய்யப்பட்டால் அது ரட்சிக்கப்படாத யூதர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்ப சபையாரும் 7 இரவு பகல் ஜெபம் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் பாருங்க, 7 நாள் பதில் கொடுக்கலங்க. விசுவாசிகள் ஜெபித்தார்கள். ஏதாவது பதில் வந்துச்சா? ஒரு பதில் வரல. இன்னைக்கு ஜெபிக்கிற தாயாருக்கு, தகப்பன்மாருக்கு உங்களுக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், எதை நிறுத்தினாலும் உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் பதில் வராது. ஏன்னா அது நன்மைக்கு. நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் கால தாமதத்தின் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் எதை எப்போ எப்படி செய்யணும் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆக ஜெபத்தை நிறுத்தாதீங்க. தாய்மாரே, தகப்பன்மாரே, உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். ஆதி திருச்சபை அப்படி ஜெபித்து கொண்டே இருந்தது. விளைவு, ஒரு தூதன் வெளிப்படுகிறான். ஆமென். அடுத்து 6வது வசனத்தை வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாள், பஸ்கா பண்டிகை முடிந்த அடுத்த நாள், முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் அலர்ட்டா இருக்காங்க. பொழுது விடிஞ்சா பேதுரு சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து கொலை செய்யப்படவே. இதுதான் சட்டம். கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் கால தாமதம் செய்யாத தேவன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆமென். பொழுது விடிந்தா சிறைச்சேதம். ஆனா பேதுரு அவர்கள் சூப்பரான தூக்கம். அது எப்படிங்க? நாளைக்கு தூக்கு தண்டனை, இரவு வேளையில அயர்ந்த நித்திரை. How it is possible? Deep sleep, ஆழ்ந்த தூக்கம். இதிலிருந்து அநேக பாடங்களை விசுவாச மக்கள் நாம் கற்றுக்கொள்ளலாம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. எப்படிங்க இது? How? எப்படி ஒரு டீப் ஸ்லீப்புக்குள்ள போனா? ஆழ்ந்த தூக்கம். தேவதூதன் வந்து தட்டி எழுப்புறான். எழுந்திரு, கெட் அப், எழுந்திருங்கிறான். ஒருத்தன் தட்டி எழுப்பி, இத்தனைக்கும் 2 கையில சங்கிலிகள் கட்டப்பட்டு, வலதுபுறம் ஒரு சேவகன், இடதுபுறம் ஒரு சேவகன், வெளியில கேட்டுக்கு 2 சேவகன், அப்படி தூங்காம நிற்கிறாங்க. 24 hours அந்த இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டியூட்டி, நைட் டியூட்டி. நின்றார்கள் என்று சொல்லுகிறது. காத்து கொண்டிருந்தார்கள். வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஸோ 2 சேவகர் வெளியே நிற்கிறாங்க. 2 சேவகர், இந்த கைகள் கட்டப்பட்ட வலதுபுறத்தில் ஒரு சேவகன், இடதுபுறத்தில் ஒரு சேவகன். நல்ல கவனிங்க, எத்தனை சேவகன் இருந்தாலும் கர்த்தருக்கென்று ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டமே நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா?
இந்த ஒரு வசனம் நம்மளை எவ்வளோ என்கரேஜ் பண்ணும். நீங்கள் ஒருவேளை சிறையிருப்பில் இருக்கலாம், கைகால் செயல்பட முடியாத கட்டி போட்ட நிலைமையில பொருளாதாரம் உங்களை நெருக்குகிறதா, அப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கலாம். விசுவாச ஜனங்கள் விசுவாசமா இருங்க. எந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில, கைகள் கட்டி போட்ட நிலைமையில இருக்கிறேன் பாஸ்டர், என்னால எதுவுமே செய்ய முடியவில்லை, எந்த காரியத்தையும் செயல்படுத்த போனா எல்லாம் தடை. ஒருவேளை மந்திரமா இருக்கலாமோ, மாந்திரிகம் வச்சிருப்பாங்களோ? பயப்படாதீங்க. ஆமென். பேதுருவை கவனிச்சு பாருங்க. இத்தனை கட்டுகளின் மத்தியில சுகமான நித்திரை. அல்லேலூயா. வண்டர்ஃபுல் டீப் ஸ்லீப். எப்படிங்க இது அப்படின்னா, ஒரே ஒரு காரணம், 2-3 காரணம் இருக்கு. அது முக்கியமான காரணம் சபையாரின் ஊக்கமான ஜெபம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பிரச்சனை போராட்டத்தில் இருந்தாலும் சபையார் ஜெபிக்கிற ஜெபம் அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கட்டுகள் உபத்திரவம், ஆனா பேதுரு அயர்ந்த நித்திரை. இதுக்கு காரணம், இரண்டாவது ஒரு காரணத்தை சொல்லி அடுத்த குறிப்புக்கு நேராக நான் கடந்து சொல்ல வருவேன். ஏன் இவ்வளவு கான்ஃபிடண்டாக தூங்குறார் அப்படின்னா, இப்போ இவருக்கு கிட்டத்தட்ட 40 வயசுக்குள்ளே தான் இருக்கு. இளம் வாலிப ஸ்டேஜ் தான், பெரிய வயசுலாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் பரமேறி போகுவதற்கு முன்பாக அந்த பொரித்த மீன்களை கடற்கரையிலே சாப்பிட வச்சு சொன்னார் பாருங்க ஒரு வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? யோவான் 21:18. நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது, பேதுருவே நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஓங்கி உரைக்கிறார். இப்போ நீ இள வயது பேதுரு, ஆனா முதிர் வயது உள்ளவன் ஆகும்போதுதான் உன் மரணம் சம்பவிக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பரமேறி கிட்டத்தட்ட இந்த இன்ஸ்டன்ட் நடக்கிறப்ப 12ஆம் அதிகாரம், இப்ப நீ எனக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு போடு, ஆமேன், 16 சேவகர்களை வை, இரவு பகலாக காத்திருக்க செய், சங்கிலிகளால் கட்டு, எதுவுமே என்ன செய்யாது, இன்னும் நாட்கள் இருக்கிறது, கர்த்தர் சொன்னதுதான் நிறைவேறுமே ஒழிய ஏரோது ராஜாவே உன்னுடைய சோதனை காரியம் பலிக்காது என்று சொல்லி இவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவர் மேல அத்தனை விசுவாசம். ஆமே. போன மாசம் வாக்குத்தத்தத்தையே நம்ம மறந்துட்டோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. எப்படி பாஸ்டர் ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படின்னா, வரலாறு சரித்திரம் சொல்லுது, ஏரோது அக்ரிப்பா கிராண்ட்சன் ஆஃப் கிரேட் ஹேரோத். கிராண்ட்சன் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ஒரு சட்டத்தை ஏற்றினான் பாருங்க, கை குழந்தையெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் சொல்லி. இது உங்க தாத்தாக்கும் அதே புத்தி தான், அப்பாவுக்கும் அதே புத்தி. எதே புத்தி? யோவான் ஸ்நானகனை சிரச்சேதம் பண்ணாம பாருங்க, அது ஒரு ஏரோது, அது இவங்களோட அப்பா. இப்போ யாரை கொண்டிருக்கான்? யாக்கோபை கொலை செய்த ஏரோது 3வது ஜெனரேஷன். கவனிங்க, இந்த வரலாற்று சரித்திரம் சொல்லுது, ஏரோது அக்ரிப்பா, இந்த 3வது ஜெனரேஷன் அக்ரிப்பா இறந்தது கிபி 44. ஆண்டவர் பிறந்தது கிபி 44 தான் இந்த ஏரோது அக்ரிப்பா இறந்தார். அப்ப அவர் இறந்த சரித்திர இந்த அதிகாரத்தை தான் நம்ம தியானிக்கிறோம். அப்ப கண்டிப்பா பேதுருவுக்கு முதிர் வயது இல்லை. அல்லேலூயா. அதை ஓங்கி சொல்ல முடியும். சரித்திரம் ஐயா. சபை, இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு கட்டுக்கதை அல்ல, புராணங்கள் அல்ல, சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறது. ஆமே. நல்ல கரங்களை தட்டி, வேதாகம புஸ்தகம் நம் கையில் இருப்பது பொய் அல்ல, நிஜமானது. நல்ல கரங்களை தட்டி இந்த வேத புஸ்தகத்துக்கு ஒரு மகத்துவத்தை செலுத்துவோமா? அவரே வார்த்தையாய் இருக்கிறார், வார்த்தை தான் அவர் நம்ம இன்றைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமே.
கிபி 44ஆம் ஆண்டு சம்பவித்தது. இப்போ பேதுருவுக்கு முதிர் வயது ஆகல. என்ன தைரியம்! யோவான் 21:18 இன்னும் நிறைவேறல, இன்னும் எனக்கு நாட்கள் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் ஒருவேளை மரண பயத்துல வந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த பேதுருவின் சிறைச்சாலை அனுபவம் நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரண பயத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உனக்கு இப்பொழுது மரணம் சம்பவிக்காது, இன்னும் நாட்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை வரை, கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நீ ஆண்டவருக்காக நீடிய ஆயுசோடு கர்த்தருக்காக சிலம்பம் பண்ணுவா. நல்ல கரங்களை தட்டி இந்த திருச்சபையில வந்து வசனத்தை கேட்கிற உனக்கு இப்பொழுது மரணம் சம்பவிக்காது. பயப்படாதே. உன் வியாதியை குறித்து, உன் பலவீனத்தை குறித்து பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறப்ப எவ்வளோ பெரிய ஒரு அனல், தைரியம், சந்தோஷம் நமக்கு. வேதமே சத்தியம், சத்தியமே வெளிச்சம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். சத்திய வார்த்தைக்கு செவி கொடுங்க. எவ்வளோ நமக்கு ஆறுதலாக இருக்கு பார். பேதுருக்கு என்ன அழகான தூக்கம். ஆமென். சில தூக்கம் வராமல் இருக்கலாம், உங்களுக்கு நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய வார்த்தையுமே நம்புங்க. ஆமென். ஸ்லீப்பிங் டேப்லெட் இல்லாமல் உங்களுக்கு ஆண்டவர் தூக்கம் வர வைப்பார். ஆமென். அல்லேலூயா. யாராவது அப்படி தூக்க மாத்திரையை போட்டு தான் தூங்குறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, இந்த பேதுருடைய தூக்கத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் அவருக்கு பிரியமானவனுக்கு நித்திரை வர பண்ணுகிறார். அல்லேலூயா. பேதுரு கர்த்தரையே பிரியப்படுத்தினவன். ஆமென். சங்கீதம் 4:8 வாசிக்க கேட்போம். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வே, நித்திரை செய்வே, கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அப்பா, என்ன அருமையான வார்த்தை. பேதுரு அடுத்து விடிந்தால் சிரச்சேதம், ஆனால் இரவு நல்ல தூக்கம். காரணம், 2 காரணம் சொன்னேன். முதல் காரணம் சபையாருடைய ஜெபம். 2வது காரணம் யோவான் 21:18 விசுவாசித்தான். முதிர் வயதுல தான் இது நடக்கும், இப்ப நடக்காதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள. அப்போஸ்தலர் 12:7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அல்லேலூயா. எல்லாம் சீக்கிரம், hurry up, get up Peter, get up, gird yourself. உன் அறையை கட்டிக்கொள், எழுந்திரு. ஏங்க இவ்வளவு அவசரம்? விடிஞ்சா சிரச்சேதம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டா அவசரப்படுத்திடுவாரு. 7 நாள் வரை அவசரப்படாதவர் திடீரென்று ஏன் அவசரம்? சபையார் இன்றும் ஜெபத்தை விடாம செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை உற்சாகப்படுத்த சொல்ல முடியும். இன்றைக்கு வரை ஜெபிக்கிறேன் பாஸ்டர், என்னுடைய ஜெபம் கேட்கப்படலையேன்னு சொல்லி காத்திருக்கிற தாய்மாரே, தகப்பன்மாரே, இன்றைக்கு நீ ஆராதனை வேளையில, இந்த வேளையில் இருக்கும்போது உனக்காக அவசரம் காட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உனக்காக அவசரம் காட்டி ஒரு தூதனை, நீ எந்த விஷயத்துல ஜெபிச்சு கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயத்தில் உனக்காக அவசரம் காட்ட ஒரு தூதனை அனுப்புகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிட மாட்டார் ஐயா. கடைசி நிமிஷம் வரை அவர் காத்திருப்பார். அவருடைய வேளையிலே கர்த்தர் செயல்படுவார். நம்முடைய வேலை என்ன? கீப் ஆன் லவ்விங் ஹிம். ஆண்டவர் நம்ம தொடர்ந்து அன்பு கூற வேண்டும், தொடர்ந்து நேசிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப நிறுத்திருச்சு. தூதன் வந்தபோது பிரகாசித்தது. இந்த லைட் எல்லாருக்குமே தெரியுதா இல்லையா? ஆனா அந்த 16 காவலருக்கு மட்டும் தெரியலங்க. தூதன் வந்தது தெரியல, தட்டினது தெரியல, எழுப்புனது தெரியல. எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ல மாட்டார். தேவஜனல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் பீட்டருக்கே சொல்லலைங்க? பிரதர் பீட்டர் அவரை சொப்பனம் காண்கிறது போல எந்திரிச்சு நடக்கிறார். சீக்கிரமா விழாவில தட்ட ஒரு தட்டு. அப்போ எவ்வளவு டீப் ஸ்லீப் பாத்தீங்களா? ஆழ்ந்த தூக்கம். அறையை கட்டுங்கிறாரு.
அவரு யதார்த்தமா படுத்திருக்காருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனம் மிக அழகாக அவருடைய நிலையை குறிக்கிறது. அவர் எப்படி படுத்திருந்தாராம் பாருங்களேன். வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, உன் உன் அறையை கட்டு, உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றார். பாதரட்சை ஸ்லிப்பர்லாம் கழட்டி போட்டு படுத்திருக்கான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். என் பின்னே வா என்றார். அல்லேலூயா. இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாதா? நம்மால் முடிந்தவற்றைத்தான் ஆண்டவர் செய்ய சொல்லுவாரே ஒழிய முடியாதவைகளை தேவன் ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஆமென். எவ்வளவு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஏன்பா பேதுரு, உன் அறையை கட்டு அப்படிங்கிறார். கட்ட முடியும். உன் பாதரட்சியை போடு. அவன் பாதரட்சியை போட்டுறாரு. ஆண்டவர் எவ்வளவு கிளியரா இருக்கா பாருங்க. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படவே, உன் அறையை கட்டு, உன் பாதரட்சியை போடு, உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள அப்படிங்கிறார். பேதுரு அப்படியே கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. வண்டர்ஃபுல் வேர்டுங்க. நம்ம எப்போ கீழ்ப்படுகிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? காலம் தாழ்த்தி கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமை தான். அவசரப்படுத்துறார். இம்மீடியட்டா உடனே கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிதலின் விளைவு ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த சபையாரை போய் பேதுரு அவர்கள் விசிட் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு யாரோட ஆண்டவர் பேசுறான்னு சொல்ல, நாளைக்கு கீழ்ப்படிச்சுக்கிறேன்னு வெயிட் பண்ணாத. காலம் தாழ்த்தி கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை குறிக்கிறது. அதனால அநேக ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறாய் சபையே. ஆண்டவர் சொல்லும் போது அப்படியே கீழ்ப்படி. ஆமென். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் தேவதூதனே இல்லையே. தேவதூதன் இருக்கிறாங்க. மல்கியா 2:7 வாசி கேட்போம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். யாருங்க? ஆசாரி. பாஸ்டர் நீங்க தானா? தேவதூதனுக்கு செவி கொடுப்பதே இல்லை. பாஸ்டர் சொல்றதை கேட்கணும். காலம் தாழ்த்தாது. அல்லேலூயா. தேவதூதன் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்தார் பரிசுத்த இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள். விளைவு விடுதலை. ஆமென். உங்க நன்மைக்கு தான் சொல்லுவோம். ஒரு போதும் ஒரு நாளும் உங்களுக்கு துரோகம் செய்யவே மாட்டோம். பலிபீடத்திலிருந்து உண்மையை சொல்லுகிறேன். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். கர்த்தருடைய தூதன் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்தான். இன்னொரு கீழ்ப்படிதல் இருக்கு. என்ன கீழ்ப்படிதல்? ஃபாலோ ஹிம். அப்போஸ்தலர் 12:9. அந்தபடியே அவன் புறப்பட்டு, அந்த படியே எதிர்த்து பேசல, கீழ்ப்படியாம இருக்கல, அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அல்லேலூயா. பின் சென்றான். தூதனை பின் சென்றான். கவனிங்க, யாரெல்லாம் ஏசப்பா வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறீங்களோ, அப்படியே ஃபாலோ பண்றீங்களோ, உங்களுக்கு மிக சிறந்த ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். 10ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். அங்கதான் அற்புதம் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில சில கதவுகள் திறக்கப்படாம இருக்கலாம். ஏன் திறக்கப்படல? கீழ்ப்படியல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிற ஒரு சிலர் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்றைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. ஆமென். அந்தபடியே செய்தான் பேதுரு அவர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருடைய ஆலோசனை பிரியமில்ல. நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. பேதுரு தேவ தூதனை முன்பாக அனுப்பி பேதுரு அவனை பின் தொடர்ந்தான். விளைவு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. ஆமென். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அந்த 10ஆம் வசனத்தில் தான் அற்புதம் நடக்கு. வாசிக்க கேட்போம். அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாதல்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய தூதனாகிய போதகர் மூலம் பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்க அடைக்கப்பட்ட அந்த இரும்பு தாழ்பால்கள் திறக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? சபையாரின் ஊக்கமான ஜெபம், பேதுருவின் கீழ்ப்படிதல், தாழ்மை
எல்லாம் அந்த கதவை அடைக்கவே முடியலங்க, தானாய் திறவுண்டது. நான் விசுவாசிக்கிறேன், அப்படி யாரெல்லாம் தங்களை கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறீங்களோ, இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிற இந்த வேளையில் உங்களுடைய அடைக்கப்பட்ட அந்த இரும்பு கதவுகள் திறக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசமா சொல்லுங்க. விசுவாசம் தான் நம்முடைய உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தானாய் திறக்க வேண்டும். திறந்த போது கையை பிடிச்சுக்கிட்டே கூட்டிட்டு போறார். தொடர்ந்து வாசிங்க. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:11. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. பஸ்கா ஆசரித்து கொண்டிருக்கும் போது இந்த அற்புதம் நடந்தது. பஸ்கானா என்ன? எகிப்தின் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து தேவ ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட்டதை நினைவு கூறுவதற்காகத்தான் பஸ்கா. ரியல் பஸ்கா, உண்மையான பஸ்கா எங்க நடக்கு அப்படின்னா, பேதுருடைய அந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்து விடுகிறார். அல்லேலூயா. ஆமென். பெயரளவிலே யூத ஜனங்கள் பஸ்காவை காட்டிக் கொண்டிருக்கும் வேளையில உண்மையாக தேவன் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார். ஆமென். அப்படி விடுவித்த அதே தூதன் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு விடுதலை கர்த்தர் தருவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தை அது ஒன்றும் தரையிலே விழுந்து போக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் ஐயா. அல்லேலூயா. ஆமென். பேதுருவுக்கு தெளிவு வந்த போது, அப்ப இவ்வளவு நேரம் இப்படிதான் இருக்காரு, ஒரு மயக்கமாகவே இருக்காரு பாரு. இதுவரை தெளிவில்லை அவருக்கு. ஃபுல் கைடன்ஸ் யாரு தான்? ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். தேவனுடைய தூதன் தான் கையை பிடிச்சு எல்லாம் கூட்டிக்கிட்டே வரார். ஃபாலோ மீ. கதவு திறந்துச்சு, வெளியே அந்த தெருவுக்கு வந்து விட்டுட்டார். இதுக்கு மேல யாரு தான் தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும்? பேதுரு அவர்கள் தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும். இதுக்கு மேலையும் கையை பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு போவாருன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த எண்ணம் எல்லாருக்குமே வந்திருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, படிக்கட்டு இருக்கும், எஸ்கலேட்டர் இருக்கும், ஏர்போர்ட்லேயும் இருக்கும். எல்லாரும் எதாவது சூஸ் பண்ணுவோம்? எஸ்கலேட்டர். அது அப்படி ஏறி பேகை வச்சுட்டு நிற்போம். அப்படியே போக முடியும். போய் அங்கே விட்டுரும். அங்கே போய் நின்னோடனே காலை எடுத்து இடம் செய்யணும், அடுத்து வச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் S6ல் 12ல் போய் ஏறணும். மனசு என்ன சொல்லணும்? ஐயோ இப்படியே கூட்டிகிட்டு போனால் கூட நல்லா இருக்குமே. சோம்பேறி, ஆவிக்குரிய சோம்பேறித்தனமும் அதுதான். ஆண்டவர் அதுக்காக தெளிவாக எழுதி வச்சிரு. பேதுரு, தெளிந்த புத்தி வந்துருச்சு, இனி நீ தான் செயல்படணும். ஆமென். இனி உனக்கு ஒரு கைடன்ஸ் வரமாட்டாங்க. இனி உனக்கு தேவதூதன் கிடையாது. நீ தான் செயல்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த வீட்டை நீ கண்டுபிடிக்க வேணும். அல்லேலூயா. கரெக்டா செய்யறாரு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்க. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மிட் நைட்டுங்க, இரவு வேளை, நடுநிசி. சபையார் ஜெபம் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஊக்கமான ஜெபம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில் இந்த தேவ செய்தி கேட்கிற நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இரவு பகலா ஜெபிங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஆமென். ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. ஹல்லேலூயா. சீஷர்களை ஆண்டவர் அழைக்கும் போது தம்மோடு இருக்கிறவர்களாக அழைத்தார். ஆமென். பிரசங்கம் பண்றது, அற்புத சுகம், அதெல்லாம் ரெண்டாவதான், செகண்டரி. அவர் கூடவே இருக்க அழைக்கிறார். தம்மோடு இருக்கிறவர்களாக 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அழைப்பு பார்த்தீங்களா? தேவ ஜனங்களாகிய உங்களுக்கு எனக்கும் அதான் அழைப்பு. அவரோடு இருப்பது எது? அவரோடு கான்வர்சேஷன், உரையாடி கொண்டே இருப்பது. ஹல்லேலூயா. அதுக்காக எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு இருக்கா? எந்த வேலை செஞ்சாலும் சரி, இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தரோடு பேசிக்கொண்டே அமர்ந்திருங்கள். ஹல்லேலூயா. அப்படி அமரும்போது கர்த்தர் நமது சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? சபையாரின் ஊக்கமான ஜெபம், விடாப்பிடியான ஜெபம், உறுதியான ஜெபம், இடைவிடாத ஜெபம். ஹல்லேலூயா. ஒரு லக்கு நிறைந்த ஜெபம். பேதுருவை விடுவியும் ஆண்டவரே. ஜெபத்தில் ஒரு நோக்கம் இருக்கணும், லக்கு இருக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க. நடுநிசி
அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இவ்வளோ ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்கல்ல, ஜெபிக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம பதிலை எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியே சும்மா தோத்திரம் போட்டு அப்படியே போயிடக்கூடாது, ஆத்திரப்பட்டு போயிடக்கூடாது. ஜெபிக்கிறவர்கள் பதிலை எதிர்பார்க்க வேண்டும். பேதுரு வெளியே தட்டுறாரு. ரோதைங்கிற ஒரு ஸ்திரீ வந்து பார்க்குறா. அவ ஆச்சரியத்தினால திரும்பி போயிட்டா. பேதுருவே வந்துட்டாருன்னு சொல்லி உள்ள போய் சொல்றா. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. பேதுருக்காக தான் ஜெபம் பண்றீங்க, வெளியில் நிற்கிறது பேதுரு, போய் கதவை திறவுங்கப்பா அப்படின்னா, ஏதோ நீ ஆவியை பார்த்துருவ. இப்போ நீ யாருக்கா ஜெபிக்கிற? பார்த்தீங்களா, ஆதி திருச்சபையில் அந்த குறை இருந்தது. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபித்து பல நாள் தடைப்பட்டிருக்கலாம், அந்த ஜெபத்தை நீங்கள் விட்டுட்டே மறந்தே வந்திருக்கலாம். ஆமேன். நீங்க விசுவாசிங்க, இன்றைக்கே அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. நம்பல, பயந்துட்டாங்க. ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, பயத்துக்கு ஒரு அர்த்தமும் இருக்கு, சும்மா சொல்லலை. வேதாகம பண்டிதர்கள் இப்படி விளக்குறாங்க. ஏன்னா யாக்கோபு கொண்டிருக்கிறாங்க, பேதுருவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இங்கே உள்ளே இருக்கிறவங்க ஜெபிக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பயம் அவங்களுக்குள்ள. அதனால தான் திறக்கலன்னு சொல்கிறாங்க. அவிசுவாசம் வேற, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு அவிசுவாசம் இருந்தது, அதே நேரம் அதைரியம், ஒரு பயம் இருந்தது. நெக்ஸ்ட் இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி 15 அவர்கள் நீ பிதற்றுகிறாய் நீ பிதற்றுகிறாய் ரோதையே, அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டிக்கொண்டே இருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் திறந்தபோது அவன் எல்லாம் சேர்ந்து போய் திறந்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ண எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்ட, வா போலாம். எவ்வளோ பயம் பாருங்க. ஜபிக்க நம்ம ஒரு காரியத்தில் தீர்மானிச்சுட்டா கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் யாரோடு பேசுகிறாருன்னு தெரியல, அவிசுவாசமா இராதே. அல்லேலூயா. கூட்டான இடைவிடாத உறுதியான தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இப்போ பேதுரு எல்லாரையும் பேசாம இருக்கும்படி கை அமர்த்தி அவர் விடுதலையான விதத்தை எக்ஸ்பிளைன் பண்றார். அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடியும், கர்த்தரின் கரம் அதை செய்யும். நம் தேசத்தின் சீரையிருப்பை மாற்றிடும் காலம் இதுவே. நம் இந்தியாவின் சீரையிருப்பை சொல்லுவோம். எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட, எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட, நாம் ஜெபித்திட துதித்திட சிறையிருப்பு மாறிடும். ஜெபித்திட ஜெபித்திட துதித்திட துதித்திட சிறையிருப்பு மாறிடும். துதித்திட சொல்லுவோம். துதித்திட கதவுகள் திறக்கும், தூத சேனை வந்திறங்கும். பாடலாமா? துதித்திட கதவுகள் திறக்கும். ஆமென். தூத சேனை வந்திறங்கும், கட்டுகள் யாவும் மருந்திடும், கதவுகள் எல்லாம் திறந்திடும். விசுவாசத்தோடு கட்டுகள் யாவும் மருந்திடும், கதவுகள் எல்லாம் திறந்திடும். எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட. சபையே எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட, ஜெபித்திட துதித்திட. ஆமென். சிறையிருப்பு மாறிடும். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையாரின் ஊக்கமான ஜெபம் ஆண்டவரே ஒரு பெரிய பலனை கொண்டு வந்தது சுவாமி.
சபையார் ஊக்கமாய் ஜெபிப்பதனால எவ்வளோ பெரிய விடுதலை நீர் அனுப்பினீர்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 12 சொல்லப்பட்டது அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிப்பதாக நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்கும் போது எங்களுக்காக அவசரம் காட்டுகிற ஒரு தேவ தூதனை அனுப்புகிறீர் ஆண்டவரே. அந்த வசனம் சத்தியம். இன்றைக்கும் எங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில எங்களுடைய காரியத்தில் அவசரப்படுத்துகிற ஒரு தேவ தூதனை நீர் கட்டளையிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சிறையிருப்புகள் மாறட்டும், உமது ஜனம் விடுதலை ஆகட்டும்ப்பா. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் வந்து தரிப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.